இருந்தாலும் அந்த டைம்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது டக்குன்னு அவங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய ஹெவி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கும்போது ஒரு ஆப்ரேஷன் செய்யும் போது எதுவுமே நம்ம கட்டுக்குள்ள இருக்கிறது இல்லை. அவங்க நிறையவே கொடுக்குறாங்க. அதை திருப்பி ரிவர்ஸ் பண்றதுக்கு அதுவும் நிறைய மருந்துகள் கொடுக்குறாங்க. இந்த மருந்துகளால என்ன பிரச்சனை, ஆப்ரேஷன்ஸ் எப்படி தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத அவங்க அதையும் சொல்லிட்டாங்க. அப்படின்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். உணவு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. உணவை எந்த உணவு எப்படி எப்ப சாப்பிடணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த நோய் பிரச்சனைகள் வரவே வராது. வந்தாலும் உடனே சரி பண்ணிக்கவும் முடியும். எதுவா இருந்தாலும் ரிவர்ஸ் பண்ண முடியும். இது எல்லாமே ஒரு அளவுகோல் தான். திடீர்னு ஒரு நாள் பிபி பார்த்தோம் அதிகமா இருக்குது அப்படின்னா உடனே மாத்திரைகளை ஆரம்பிக்காம அந்த பிபியை குறைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம். அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் நம்ம டயபிட்டிஸ் பார்த்துட்டு இல்லாம, ஏன்னா ஒரு வாரத்துல நம்ம நிறைய சுகர் சாப்பிட்டுருக்கலாம், வெளியே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் நிறைய ஸ்வீட் சாப்பிட்டுருக்கலாம், இதனால சுகர் ஏறி இருக்கலாம். இதெல்லாம் கணிச்சு பார்த்து நமக்கு சுகர் தானா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல சித்த மருந்துகள் எடுத்து அதை கண்ட்ரோலுக்கு